7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அத்துமீறல் பத்தி பாடகி இப்ப எதுக்காக சொல்றாங்கன்னு பிரபலம் ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. பாடகி ஸ்வாகதா தங்கிட்ட ஒரு பிரபல இசையமைப்பாளர் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இசையமைப்பாளரோட மட்டும் இல்லாம மொத்த திரையுலகில இருந்தும் வெளியே வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இசையமைப்பாளர் தொட்ட இடத்துல எல்லாம் தோல் உறிஞ்சு புதிய தோல் வரும்படி சிகிச்சை எடுத்து அப்படின்னும் அந்த இசையமைப்பாளரோட பெயரை விரைவில் சொல்லுவேனும் சொல்லியிருந்தாங்க. பாடகி ஸ்வாகதாவுக்கு ஆதரவா திரைத்துறையில இருந்தே பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்கையில பிரபல சினிமா பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த விவகாரம் தொடர்பா ரொம்ப காட்டமாவும் பாடகி ஸ்வாகதாவுக்கு எதிராகவும் கருத்து தெரிவிச்சிருக்காரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப ஏன் சொல்றாங்க? மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்ட அவங்க அப்பவே இது குறித்து கதற வேண்டியது தானே. இப்ப ஏன் கதறாங்க? அதுவும் ரிஷிகேஸ்வர அங்கிருந்து கொண்டு ஏன் பேட்டி கொடுக்கணும்? 7 ஆண்டு கழிச்சு இப்ப பேச என்ன தேவை இருக்கு? நான் பேச வேண்டான்னு சொல்லல, ஆனா அது அப்பவே பேசாம இப்ப ஏன் பேசுறாங்க? நீங்க வாய்ப்புக்காக உங்களையே தியாகம் செய்ய தயாராகி விட்டீங்க. அதனாலதான் அந்த இசையமைப்பாளரும் பணியாற்றி இருக்கீங்க. இல்லன்னா நீங்க அப்பவே வெளியே வந்து நல்லவங்கன்னு நீங்க சான்றிதழ் கொடுத்ததுக்கு அந்த 4 இசையமைப்பாளர்களோட இணைந்து வேலை செய்ய வேண்டியது தானே. இப்ப இந்த விஷயத்த பேசுறதுக்கு என்ன காரணம்? அப்ப இசையமைப்பாளர் வெறும் 50,000 1 லட்சத்துக்கு இசையமைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. அதனாலதான் பணத்தை டார்கெட் பண்ணி இப்படி பண்றீங்களா? அதுக்காக அந்த இசையமைப்பாளரை யோகியன் அப்படின்னும் நல்லவர் அப்படின்னும் நான் சொல்லல. அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே சொல்ல காரணம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல எல்லாருக்கும் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்துல பாடகி சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க. நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தும் வெளியே சொல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறத பார்த்து ஜேம்ஸ் வசந்தன் அவர் வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது பரபரப்பு அதிகரிச்சிருக்கு. இதை அதிகமா பகிருங்க. இதுல யாரையும் குறை சொல்லல, ஆனா அந்த இசையமைப்பாளருடைய செயல்கள் இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு ஸ்வாகதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய பதிவுக்கு கீழே பல பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பல்வேறு பெயர்களை பதிவிட்டாங்க. அதில் சில பேர் நேரடியா அவரோட பேரையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஜேம்ஸ் வசந்தன் அவர் ரொம்ப அமைதியா அதனாலதான் இவங்க எல்லாம் ஹேட்டர்ஸ்னு சொல்றோம்னு பதில் கொடுத்திருக்காரு. இப்ப இந்த பாடகியோட விஷயம் சர்ச்சையாயிட்டு இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.